பாரதிய ஜனதாவின் கிளைக்கழகங்கள் தான். அவங்க இவ்வளவு நாள விநாயகரை தான் பிள்ளையாரை தான் போற்றிக்கிட்டு இருந்தாங்க, அதை தூக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. அது இங்க ஒன்றும் இதாகலன்னா அப்ப தமிழருக்கு இருக்கிற பெருங்குறியீடு இங்க முருகன் தான். சிவனையும் தொட்டு பார்த்தாங்க, அது ஒன்றும் சரியா வரல. இப்போ ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒன்று செய்யறாங்க. வட பகுதியில் ராமரை வச்சு வேலை செஞ்சாங்க. இப்ப அது அயோத்தியிலே அவங்க தேர்தலில் தோற்ற பிறகு அது எடுபடல. ராமர் கோயில் கட்டி முடிச்ச பிறகு அந்த பிரச்சனை முற்று பெற்றுச்சு. இந்த கோயில் மசூதியை இடிச்சு கோயில் கட்டணும் போது அந்த பிரச்சனையில வளர்ந்தாங்க, அது முற்று பெற்றுச்சு. கேரளாவில் நுழையிறதுக்கு ஐயப்பனை கையில் எடுத்தாங்க, அதுவும் சரி வரல. ஏன்னா இவங்களை நீங்க நல்லா ஆழ்ந்து கவனிங்க, மக்களுக்கான பிரச்சனைகளை தொடரதே இல்லை. ஏன்னா மக்களுக்கு பிரச்சனைகளை தந்ததே இவங்க தான். அங்கங்கே எது ஆழ்ந்த மக்களின் நம்பிக்கை பெற்று போற்றுதற்குரிய இறையா இருக்கோ அதை தொடருது. அந்த உணர்ச்சியை எளிதா பத்திக்கணும். அங்க ஐயப்பன் எடுத்தாங்க, அதுவும் செல்லல. அது என்ன கம்யூனிஸ்டும் காங்கிரஸ் ரெண்டு வலுவா எழுத்து வீழ்த்திட்டாங்க. இப்ப இங்க முதல்ல தொடக்கத்துல இருந்து பிள்ளையார கொண்டு பார்த்தாங்க, அது சரி வரல. இப்ப திட்டமிட்டு முருகனை தொடர்றாங்க. இவ்வளவு ஒரு கேள்வி வருதுல்ல, இவ்வளவு காலம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? முருகன் என்னமோ நேத்து திடீர்னு தோன்றிய கடவுள் போலவும், தமிழர் என்கிற இனம் தோன்றிய தொன்மம் தொட்டு அவர் எங்க கூட இருக்கிற எங்கள் இறை, தமிழனுடைய பெருங்குறியீடு, எல்லாவற்றையும் நீ அபகரிச்சிட்டீங்க. எங்க சிவனை, எங்க மாயோனை, எங்கள் எல்லாம் திருமால் பெருமாளையெல்லாம் நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்க. அது கடைசியா நீங்க வள்ளுவனுக்கு காவியை கட்டி பார்த்தீங்க, அதுவும் எடுபடல. அப்ப சிவனெல்லாம் எடுத்துட்டு போயிட்டீங்க. அவர் தொட முடியாத இருக்கிற ஒரே ஆளு எங்கள் இறை முருகன் மட்டும்தான். இப்ப அதை தொட்டு பாக்குறீங்க.